அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு வீடியோ ஒன்று பார்க்க போகிறோங்க. அதாவது ஜோதிட ரீதியாக யார் சொத்து வாங்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும், சொத்து வாங்குறதுல ஏமாற்றங்கள் யாருக்கு வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேர் நம்மளில் பார்த்தீங்க அப்படின்னா, சொத்து வாங்குறதுக்கு ஏதோ ஒரு வீடு வாங்கணும், இல்லை இடம் வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதில் தடங்கல்கள் வந்து கொண்டே இருக்கும். நம்ம சில நேரங்களில் அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுவோம், இல்லை கோச்சார ரீதியான சில கிரகங்கள் நல்லா இருக்கிறப்ப அது வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை கொடுத்துரும். ஆனால் அதற்கான பணத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் ரீதியான பிரச்சனை, டபுள் டாக்குமெண்ட்டு, அதில் ஏதாவது வில்லங்கங்கள், இல்லை உங்களை டோட்டலாக ஏமாத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அங்கே ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அமைப்பானது உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக சொத்து வாங்குறது நல்லது. லீகலாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஏதாவது ஒரு ப்ராப்பரான வக்கீல்கிட்ட கொடுத்து அந்த மாதிரிலாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்குள்ளார இறங்குறது நல்லது. இது வீடு இடம் வாங்குறப்ப மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு வீடு வாங்குறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கோ போனீங்க அப்படின்னா இழுத்தடிக்கிறது, லேட் ஆகிறது, அப்படியே நின்று போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கூட நடக்கலாம். சரி, இப்போ நான் அந்த கிரக அமைப்பு எப்படி இருக்கும், உங்களுக்கு வீடு வாங்கும் பொழுது பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பொதுவாக 4ஆம் இடம் என்பது உங்களுக்கு தெரியும், வீட்டை குறிக்கக்கூடிய ஒரு பாவம், சொத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவமாக நம்ம சொல்லலாம். அதில் ராகு இருக்குது அப்படின்னா பொதுவாக நம்ம என்ன பலன்கள் சொல்லுவோம், நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீடு வாஸ்து குறைபாடு கொண்டதாக இருக்கும் அப்படின்னு அதுக்கு பலன் சொல்லலாம். இதில் இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கணும். இப்போது 4ல் ராகு இருந்தது அப்படின்னா, வீடு அப்படின்னு வந்துருச்சுன்னா, சொத்துன்னு வந்துருச்சுன்னா, இந்த ஜாதகர் பிரம்மாண்டத்தை கனவுல காண ஆரம்பிச்சிருவார். மிக பெருசாக இருக்கணும். அதாவது ரொம்ப எப்படி சொல்கிறது, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கணும், ரொம்ப ஃபேமஸான ஒரு இடத்துல இருக்கணும். நம்ம இன்றைக்கி சொத்தை அதை வாங்கணும் அப்படின்னா ஒரு வருஷத்துலேயே பல லட்சங்கள் அது இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அந்த ஆசைகள் ரொம்ப பேராசையாக இருந்து கொண்டே இருக்கும் 4ல் ராகு இருந்ததுன்னா. அப்போ அவங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் மறந்துடக்கூடாது, அவர் வாங்கக்கூடிய சொத்தில் மறைவான பிரச்சனைகள் பல இருக்க போகின்றது அப்படின்னு எடுத்துக்கங்க. இது 4ஆம் இடத்துல ராகு இருந்தாலோ அல்லது 4ஆம் அதிபதியுடன் ராகு இணைவு பெற்றிருந்தாலோ கண்டிப்பாக இதை கவனமாக பார்த்துக்கணும். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க, 4ஆம் இடத்துல ராகு இருந்து பாதகாதிபதியுடன் தொடர்பு கொண்டிருந்தாலோ அல்லது 4ஆம் அதிபதி ராகுவோட இணைவு பெற்று பாதகாதிபதியின் தொடர்பும் பெற்றிருந்தால் இவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இவங்க பார்ட்னர் பேர்லையாவது வீடு வாங்கிடலாம், இவங்க பேரில் வாங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா 4ஆம் இடம் பாதகம், அதுக்கப்புறம் ராகு, இந்த இணைவானது கண்டிப்பாக சிக்கலை தோற்றுவிக்கப் போகிறது என்று அர்த்தம். சரி, அதுக்கு அடுத்தது சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பணத்தை கொண்டு போய் கட்டிடுவாங்க. எனக்கு அப்பார்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி பணத்தை கட்டிடுவாங்க. அந்த பணமானது சில பல வருஷங்களுக்கு முடங்கியே இருக்கும். காரணம் என்னன்னா இவங்க பணத்தை பாதி கட்டிடுவாங்க, அதுக்கப்புறம் லோன் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இந்த இடத்துல கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, இங்கே ஏதாவது ஒன்று புதுசாக ஒன்று வருது, ஏதாவது ஒன்று பாலம் வருது, அது வருது, இது வருது, இந்த இடத்துல ஒரு வில்லங்கம் இருக்குன்னு புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி அந்த இடத்தில் ஒரு வில்லங்கத்தை ஏற்படுத்தி அப்படியே நின்று போயிடும். அந்த பணத்தையும் உங்களால் திரும்ப வாங்க முடியாது. ஸோ இப்போ நீங்கள் கட்டக்கூடிய பணம் போய் ஒரு இடத்துல லாக் ஆனாலும் நீங்கள் ஏமாந்ததாக அர்த்தம் தானே. ஸோ நீங்கள் வாங்கிடுறீங்க முழுசாக கொடுத்து, டாக்குமெண்ட்டில் பிரச்சனைகள் இருக்குது, டபுள் டாக்குமெண்ட்டாக இருக்குது, வேறு யாராவது ஏன் சொத்துன்னு கேஸ் போடுறாங்க அப்படின்னு இருக்கிறதும் வேறு ஒரு ரகம். இது நீங்கள் பணத்தை எல்லாம் சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பணத்தை கட்டிடுறீங்க, ஆனால் உங்களுக்கு அந்த சொத்தானது உங்கள் பேரில் வராமல் இருக்கும். அதற்கான அமைப்பு என்ன அப்படின்னா 2ஆம் இடம், சரிங்களா, 2ஆம் இடம் 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டு, 2ஆம் இடம் அதாவது 2ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி இருந்து ராகுவோட தொடர்பு கொண்டிருந்தாலோ அல்லது 2ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் இணைவு பெற்று ராகுவோட தொடர்பு கொண்டிருந்தாலோ இந்த ஜாதகரினுடைய பணமானது முடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, பண இழப்பானது ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து 4ஆம் இடத்தோட 8ஆம் அதிபதி தொடர்பு கொண்டு, 4ஆம் இடத்தோட 8ஆம் அதிபதி தொடர்பு கொண்டு ராகுவும் அங்கே தொடர்பில் இருந்தது. 4, 8 ராகு
பாதகாதிபதி தொடர்பு இப்படி இருந்தது அப்படின்னா இந்த ஜாதகருக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், சொத்து வாங்குறதுல வரக்கூடிய பிரச்சனைகள் வாங்கி முடித்ததுக்கு அப்புறம் தான் அந்த சொத்தே கைவிட்டு போகிற அளவுக்கு பிரச்சனைகள் வரும். 4-8 ராகு பாதகாதிபதி சொல்லலாம், அல்லது 4-8 பாதகாதிபதி சொல்லலாம். ஓகேங்களா? ரைட். அதுக்கு அடுத்தது 4ஆம் பாவத்தோட 12ஆம் பாவ தொடர்பு, 4ஆம் பாவத்தோட 12ஆம் பாவ தொடர்பு, இதோட பாதகாதிபதி தொடர்பு இருந்தது அப்படின்னா அளவுக்கு அதிகமாக மிக பெருசாக ஆசைப்பட்டு வெளியூரில் ஏதாவது சொத்துக்களை வாங்கி, இல்லை வெளிநாட்டில் ஏதாவது சொத்துக்களை வாங்கி வில்லங்கத்தில் அவர் மாட்டிக்கொள்வார். அதன் மூலமாக அந்த சொத்தானது கையை விட்டு போகிறதுக்கே வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சரி, அதுக்கு அடுத்தது சில பேர் தப்பான ஒரு இடத்துல தப்பான ஒரு நேரத்தில் தப்பாக முடிவு பண்ணி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, அதற்கான ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு கிரக அமைப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். லக்னாதிபதி 4ஆம் பாவத்தில், லக்னாதிபதி 4ஆம் பாவத்தில் இருந்து அல்லது லக்னாதிபதியும் 4ஆம் அதிபதியும் இணைவு பெற்றிருந்து கூட ராகுவும் பாதகாதிபதி தொடர்பும் இவருக்கு கிடைத்தால் இந்த அமைப்பு இருந்தது அப்படின்னா இவருடைய தவறான முடிவால் அந்த சொத்தானது பிரச்சனைக்குள்ளாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். இதில் புதன் இணைவெல்லாம் ஏதாவது வந்ததுன்னா பார்ட்னர்ஷிப் போட்டு ஏதாவது ஒரு இடத்த வாங்கி அதில் போய் லாக் ஆகிடுவாங்க. சரியா? அதுக்கு அடுத்தது 6ஆம் அதிபதி 4ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டு சனி ராகு இணைவும் அங்கே இருந்தது அப்படின்னா இந்த ஜாதகருக்கு சொத்து சார்ந்த வழக்கினை சந்தித்து அந்த சொத்து வந்து கோர்ட்டு கேஸுன்னு அப்படியே போயிட்டே இருக்கும். நீண்ட காலத்திற்கு இந்த பிரச்சனைகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. 4-6 சனி ராகு இணைவு இப்படி இருந்தது அப்படின்னா நீண்ட காலத்துக்கு அந்த பிரச்சனையானது இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் ஒருத்தர் ஜாதகத்தில் இருந்ததுன்னா அவர் பேரில் சொத்து வாங்குறத கன்சிடர் பண்ணணும். இவர் பேரில் வாங்கலாமா இல்லை பார்ட்னர் பேரில் வாங்கிடலாமா அப்படிங்கிறத கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கிறது நல்லது. சரிங்களா? ரைட். நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும், ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. விருப்பமுடையவர்கள் அதை கிளிக் பண்ணி அதில் இணைந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.